முன்னாலாம் 10 ரூபா இருந்தா சார் 10 பேர் சாப்பிடலாம். அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் எட்டி பார்த்தேன், 80 ரூபா பில் போட்டாங்க சார். நானாவது எட்டி பார்த்தேன், என் பக்கத்தில் இருக்கு 150 ரூபா, அவன் கொஞ்சம் மோந்து பார்த்துட்டான் அப்படின்னு. இதை பேர் தான் காலம் சார். ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறோமே, இது பூரா நான் பாரா புத்தகத்திலேருந்து சொல்கிறது. அதனால தான் புத்தகமும் புன்னகையும். ஆரோக்கியத்தை பற்றி சொல்லும்போது அன்னைக்கெல்லாம் பெண்கள் மேனுவல் ஒர்க்கு சார். எங்கள் அப்பத்தா 124 வயசு இருந்தாங்க. 124 வயசு. இந்த ஆட்டு உரல் என்னைக்கு வீட்டு விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. ரொம்ப நன்றி. இது மித்த ஊரில் கைதிட்டினாங்கன்னேன்னு சொல்லி நான் கேப்ப விட்டேன். நீங்கள் அதை விட பெரிய கேப்ப விட்டீங்க. அதனால தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க கூடாது. எங்கள் அப்பத்தா மதுரை திருமங்கலத்தில் இறக்கும்போது 124 வயசு. என்ன காரணம்னு சொல்லணும், இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பெண்கள் அவங்க ஒரு நாள் கூட மிஷின் பார்த்ததே கிடையாது. இந்த நீங்கள் வேக்கம் கிளீனர் ஏதோ சொல்கிறீங்களா, அது கிடையாது. காலைல 3:30 மணிக்கு ஒரு சின்ன அரைடி விளக்கமாக எடுப்பாங்க. கீழே குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போனாங்கன்னா பக்கத்து தெருவுக்கு போயிடுவாங்க. அங்கே ஒருத்தன் சைக்கிள் ஏற்றிட்டு வந்து மறுபடியும் விட்டுட்டு போவேன். 5 ஆளுக்கு இங்கிட்டு கூட்டிக்கிட்டே போய் பஸ் ஸ்டாண்டு பக்கம் போயிடுவாங்க. மறுபடியும் அவந்திக்கிட்டு வந்து விட்டு போவேன். ஏன்னு சொல்கிறேன்னா சார், வியர்வையை சேமிக்கிறவன் வியாதியை சேமிக்கிறான். 124 வயசுன்னு சொல்கிறோமே, எதனால் சார்? இந்த வேர்வை வெளியே வந்துக்கிட்டே இருக்கேன் சார். டாக்டர் சொல்கிறார்ல, நல்லா வேகமாக நடங்க. இக்கிகாய் அப்படின்றது மிகச்சிறந்த ஒரு புத்தகம் சார். ஜப்பானிய புத்தகம். சிறந்த சுய முன்னேற்றத்துக்கான புத்தகம் அதான். எல்லா நாட்டுகளுக்கும் ரொம்ப பிரசித்தி பெற்ற இக்கிகாய்ன்ற ஒரு புத்தகம். அதில் தான் 94 வயசு வரைக்கும் ஒரு தீவில் ஆரோக்கியமாக இருக்காங்க. 70 வயசில் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னமா, ஜப்பானியர் நடக்க மாட்டான். நடக்காமல் கொஞ்சம் வேகமாக ஓடுவேன். நீங்கள் பாருங்கள், நாட்டில் ட்ரெயின் கூட போய் நடந்துக்கிட்டே இருப்பேன் வேகமாக. இதைத்தான் மருத்துவர் என்கிட்ட சொன்னது. 3/4 மணி நேரம் போங்க முத்து, ஸ்பீடாக நடங்க, கையை வீசி வீசி நடங்க, பக்கத்தில் செல்ஃபோன் பேசக்கூடாது. இதுதான் ஒரு வாக்கிங்கான அழகு. 3/4 மணி நேரம் முடிஞ்சோன்னா 10,000 அடி சட்டையை கழுத்தி புளியணும், வேர்க்கணும். இதுதான் வாக்கிங். ஆனால் நம்மால் இன்றைக்கி என்ன செய்கிறான், 2 ஸ்டெப்பு போகிறேன், 2 உளுந்த விட ஒன்று லவக்குன்னு மேய்ஞ்சி செம்மறியாடு மாதிரி மேய்ஞ்சிட்டு, அது நான் போண்டாவா, அது பார்சல் கட்டினேன், முறுக்கு 4 கொடுங்க, ஏன்னா அங்கிட்டு போய் கொஞ்சம் தாகமாக இருக்கும், அது நான் டீயா ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுங்க. அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போகிறேன், ஒன்றும் வெயிட்டு குறையிலையே. எப்படி குறையும்? நீ 200 ரூபா பைக்கில் வச்சுட்டு போகிற, உங்களை நிறுத்து. மொத்தம் ஒரு வாக்கிங் எப்படி இருக்குன்னா, நடையில் ஆரம்பித்து வடையில் முடியுது. இதுக்கு பேர் வாக்கிங்கா சார்? கிடையவே கிடையாது. ஆச்சரியமாக இருக்கும் சார். ஆனால் வாக்கிங் போகிறவங்க நான் ஒரு சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். நல்ல வேகமாக நடக்கணும், நல்ல வாக்கிங் வேணும்னா நிறையா தெருநாய்கள் இருக்கு, தெருவில் போங்க. அவ்வளோ ஸ்பீடாக அப்படின்னுச்சா 3/4 மணி நேரம் நிற்காமல் ஓடுவீங்க. அங்கிட்டு ஒரு நாய் குலைச்சுன்னா வீட்டுக்கு கூடி வந்துடுவீங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் சார் இன்னுமே ஒன்று இருக்குது. நீங்கள் வெயிட்டு குறையும்னா இன்னொரு சின்ன டிப்ஸ். 1 கிலோ கடுகு எடுத்துக்குங்க. காலைல 6 மணிக்கு 1 கிலோ கடுகு எடுத்துக்கிட்டு கீழே கொட்டி விட்டுட்டு குனிஞ்சு ஒவ்வொன்றா எடுங்க. அந்த காமெடி நல்லா இருந்துச்சு, அதோடு நிறுத்திருக்கலாம். இதை சொல்லி அதை விட இதை ஸ்கோப் வாங்குறேன்னு சொல்லி தற்பெருமையில் இருக்கிற பேர், என் பேரை வேறு யாரும் கெடுக்கணும், நானே கெடுத்துட்டு போனாத்தான். பார்த்தீங்களா சார்? ரசிக்கணும் சார். நான் முந்தின நாள் ரசித்தது சொல்கிறேன் சார். புத்தகங்களோடு நீங்கள் வாசிப்பதும், நல்ல இசை, மெல்லிசான இசையை கேட்பதும், கண்ணில் தண்ணி வர அளவுக்கு குலுங்கி சிரிப்பதும் உங்களுக்கு வாழ்நாளில் 5 ஆண்டுகளை நீட்டுகிறது. நான் வெறுமனே இங்கே பேசுகிறோம், நகைச்சுவாக பேசுகிறோம்ன்றத யாரும் வீண் நினைச்சிட வேணாம். கவி பேரசு தான் சொல்கிறார், எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பொலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரணம் உட்கார்வதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போதும் உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுகிறது. வாழ்க்கை பூட்டியே கிடக்குது, அது சிரிப்பு சத்தம் கேட்டால் மட்டும் திறந்துகிறது. பார்த்தீங்களா? நம்மாழ்வார் சொல்கிறார் சார், உலகத்திலே சிறந்த நீர் 2 தான். ஒன்று கண்ணீர், இன்னொன்று உமிழ்நீர். இந்த உமிழ்நீர் எல்லா புண்களையும் ஆற்றக்கூடிய அற்புதமான விஷயம். நல்லா ஊறுகாய் பார்த்துட்டு தயிர் சாதம் சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா? உமிழோடு சாப்பிடுவாங்க. உமிழோடு சாப்பிட்றவனுக்கு சுகர் வந்ததா வரலாறே கிடையாது சார். அது இல்லாதனால தான் இன்றைக்கி சிக்கல். இந்த உமிழ் பாருங்கள், ஏதாவது ஒரு யானை, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டியை பாருங்களேன், அது புண்ணை அதே நாவால் நக்கி ஆற வைக்கும். அதனால தான் சொன்னது. இன்னொன்று, இந்த மேடையில் இப்போ தம்பியெல்லாம்
முத்துக்குமரெலாம் சிரிச்சிருக்கு. அன்னைக்கு அண்ணனை பற்றி என்ன பேசினாரோ இவ்வளோ உச்சத்தில் வந்தாலும் அதான் பேசுவார். இவங்கெல்லாம் ஜெயிச்சது காரணம் என்ன தெரியுமா? ஒரு பேச்சாளன் யார் என்றால் வாயை பயன்படுத்தவன்லாம் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். சார் சங்கு ஊதிட்டாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் சார். அதே சங்கு முழங்கியது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ். ஒரே விஷயந்தான், நீங்கள் சொல்கிற பொறுத்து. என் மாடு அப்படின்னா கோப்பிடுவான், அவனவே அவன் பசு போலங்க அப்படின்னா 2 டீ வாங்கி கொடுப்பான். நம்மளாம் உருவாக்கிக்கிறேன் சார். ஆனால் எப்படி பேசும் தெரியுமா? பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் செத்து போட்டுமே அங்கிட்டு போயிடாங்க 8 மணிக்கு மேலே செத்து ஆவியாக திருறாரு. இவங்க வீட்டில் ஒரு கிழமை சாப்பிட்டு எங்கள் தாத்தா சாமி ஆகிட்டார். அவர் மட்டும் ஆவியாக திருவோம், உங்கள் தாத்தா மட்டும் எப்படி சாமி ஆவார்? ஐயோ பிரிச்சிருவோம் பேச்சு சார். வடநாட்டு பக்கம் இருந்து வந்த கிந்திக்கார பெண்ணை நம்மளை பார்த்து சொல்ல அண்ணே அண்ணே அப்படின்றான். இங்கே இருக்கிறவன் ஹலோ ஜி ஹலோ ஜி அப்படி பார்த்தீங்களா? இதை பார்த்தாங்க எனக்கு சில நேரம் கோங்கோமாக வந்து எதாவது ஒன்று செய்கிறது சார். இந்த வருஷம் பிறந்தோடனே எல்லோரும் என்ன நல்ல எண்ணங்களை உருவாக்கி, சார் சாதாரண கூரை வீடாக கூட இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்களால் அதை நீங்கள் கோயிலாக மாற்ற முடியும். நல்ல மனிதர் இருந்தால் அது கோயில் சார். கோயிலுக்கு நம்ம தனியாலாம் போகத்தில்லை. ஒரு பையன் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தான். அப்போ சைக்கிளில் போய்ட்டு வாரியார் எடுத்தாப்புல வந்து வாரியார்கிட்ட கேட்குறான், எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு. அதனால் கோயிலுக்கு தான் போகணுமா? நீங்கள் தான் சாமி தூணில் இருக்காரு துரும்பூரில் இருக்கான்றீங்களே, இங்கே பார்த்து கும்பிட்டு போகணுங்க, எதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து கோயிலுக்கு போகிறீங்க? அப்படின்னா இவங்க வந்து சைக்கிளை காற்றை பிடிங்கி விட்டார். ஐயா என்ன காற்றை பிடிங்கி விட்டீங்கன்னா எப்படி போகிறது? அதான் எல்லா இடத்துலையும் காற்று இருக்குல்ல, போக வேண்டியானே. அவன் பதில் அவனே இப்படிலாம் மேடை இருந்துச்சு சார். மேடை பேச்சு இப்படி இருந்துச்சு. வாரியார் பேசும்போது திடீர்னு வந்து அவர் கேள்வியெல்லாம் கேட்பான். சாமி நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், கடையில் என்ன படம் மாட்டலாம்? அதுக்கு வாரியார், நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத. பார்த்தீங்களா எவ்வளோ ஜமுஜ புத்தி பார்த்தீங்களா? எல்லாருக்குமே சார். எம் ஆர் ராதா அவர்கள் ஒரு பழைய பாண்டியான்ற ஒரு படத்தில் ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். ஏன்னா பெரியவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நகைச்சுவை எவ்வளோ நாகரிகமாக இருந்துச்சு அப்படின்றக்காக சொல்கிறேன். அவங்கள ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருப்பான் பழைய பாண்டியான்ற படத்தில். அப்போ எம் ஆர் ராதா பக்கருவார், டேய் ஏன்டா அவனை அடிக்கிறீங்க? ஐயா கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டேங்கிற ஐயா. ஏன்டா கொடுத்தீங்க? ஐயா இல்லேன்னு கேட்டேன், கொடுத்தோமுங்க. இல்லாவன்ட்டு கொடுத்தா எப்படா திருப்பி தருவேன்? இவ்வளோ நாளாக அந்த கடன் பிரச்சனைக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிங்களா? அவன் இல்லைன்றானே, கொடுத்தா எப்படியா திருப்பி தருவேன்? எப்படி அழகா இன்ன வரைக்கும் நம்ம கேட்கல பாருங்க. போன வாரம் பார்த்தீங்களா ஒருத்தன் கடன் கேட்டு போய் ஆத்தாட்டே கடன் கேட்குறியாடா அப்படின்னு சொல்லி ஓடியான்ட்டேன். பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும். அதனால் நல்ல சபை. எனக்கு இந்த மாதிரி சிரிச்சிட்டிங்கன்னா போதும் சார், உங்களுக்கு நோய் நொடியே கிடையாது. ஏன்னா எல்லாம் எங்களுக்கு வந்துடும்ல. உங்களை எப்போ சிரிக்க போகிறீங்க, எதுக்கு சிரிக்க போகிறேன்னு அங்கே உட்காந்து நான் இது சாதாரண விஷயம் சார். பார்க்கும்போது ஈஸியாக தெரியும் கீழேருந்து. அவ்வளவு சில பேச்செல்லாம் பார்த்தா பயமுடுத்துவாங்க. அன்றைக்கெலாம் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது மேடையில் பேசுகிறார், நானும் நண்பரும் ஒரே தட்டில் சாப்பிட்டிருக்கிறோம், ஒன்றாக படுத்து தூங்கியிருக்கிறோம், இன்றா நேற்றா 35 ஆண்டு கால நட்பு, எங்க நட்பை போல சொல்ல முடியாது. கீழே குனிஞ்சு உங்க பேர் என்ன அப்படின்னு இருக்காரு. ஐயா ஒரே தட்டில் நீங்க படுத்து பாய் உருளும் போது கேட்க வேணாம் ஐயா. ஆனால் சார் இந்த இதிகாசத்தில் ஒன்று எடுத்துக்கணும் சார். அப்படியே பாலைவனத்தில் ஒருத்தனுக்கு தண்ணீரை எப்படி செலவழிப்பான்னு சிக்கனம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு சிறப்பு இருக்குது சார். கம்பராமாயணத்தில் நட்பை பற்றி ஒரு அழகான விஷயம் இருக்குது சார். உண்மையிலே இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கைதட்ட போகிறீங்க. இது என்னென்னா என்னை நானே ஆசுவாசப்படுத்திக்கிறது. தட்டுறங்களே தட்டலையோ என்னை மூலம் ஒரு சாங் கொண்டு பண்ணிட்டு அப்புறம் அந்த பாயிண்ட்டை சொல்கிறோம். குகன் ராமருடைய நண்பன் வந்து குகன் ராமரை பார்ப்பதற்கு வாங்கிட்டு வரேன் சார் 2 பொருள். நம்மளாம் தான் என்ன வாங்கிட்டு போவோம். ஆனால் குகன் ராமனுக்காக வாங்கிட்டு வந்து என்ன தெரியுமா? மீனும் தேனும். ராமர் பார்த்துட்டு இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்தது இல்லையா? ஏயா மீனும் தேன் என்னையா நீ இவ்வளோ ஒரு நண்பன்னு எதுக்கு அதை கொண்டு வந்தேன்ருக்கு குகன் சொன்னார் சார். இந்த உலகத்திலே ரொம்ப ஆழத்தில் கிடைக்கக்கூடியது மீன். இந்த உலகத்திலேயே மலையில் மிக உயரத்தில் கிடைக்கக்கூடியது தேன். என்னுடைய நட்பின் ஆழத்தையும் என் நட்பின் உயரத்தையும் சொல்வதற்கு தான் நான் மீனும் தேனும். இந்த ஒரு விஷயம் படித்தோம்னா நண்பர்கள் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றுக்கும் சகோதரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்வது ராமாயணம்.
சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வது மகாபாரதம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, புத்தகம் புன்னகை. எனக்கு ஒவ்வொரு கதையிலும் ஒரு சின்ன சின்ன கற்றுக்கிட்டேன் சார். துரோணாச்சாரியார் தான் வில்வித்தையில் பெரிய ஜாம்பவான். கௌரவருக்கும் பாண்டவருக்கு அவர் தான் சொல்லித்தராரு. முன்னாடி ஒருத்தர் நிறுத்தி வில்லை கொடுத்து, அந்த மரத்தை பார், மரம் தெரியுதா? தெரியுது தெரியுது. அங்கே இருக்க கிளை தெரியுதா? தெரியுது சாமி தெரியுது சாமி. அங்கே இருக்கிற கிளி தெரியுதா? தெரியுது குருவே தெரியுது. ஒன்று ஒன்றும் தெரியுதுன்றான். கிளியோட கழுத்து தெரிகிறதா? தெரியுது குருவே தெரியுது. அப்போ அம்பை இழுத்து விடுறான். கிளி ஒருக்கு 3 கிலோமீட்டர் கிட்ட போதும். அடுத்து வர்றார், கேட்குறார் அதே துரோணாச்சார், மரம் தெரிகிறதா? தெரியல குருவே. சுற்றி இருக்கலாம் சந்தோஷம். போச்சுடா, இனி நம்ம தான் வின்னர். கிளை தெரியுதா? தெரியல. ஆத்த அடி, இவன் வில்லு விட்டு. அங்கே இருக்கிற கிளி தெரியுதா? இவன் இன்னும் அவ்வளோதான். கிளியோட கழுத்து தெரிகிறதா? தெரிகிறது. அம்பை விட்டான். கிளி 2ஆக போச்சு. அவனுக்கு வேறு எதுவும் தெரியல சார், கிளியோட கழுத்து மட்டும்தான் தெரியுச்சு. இதுதான் நோக்கம். உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறோ அதில் தான். இதை நான் படித்த பின்னாடி தான் சார் மிகச்சிறந்த சிங்கமாக இருந்தால் கூட ஒரே நேரத்தில் 2 மானை விரட்டுச்சுன்னா ஒன்றையுமே பிடிக்க முடியாது. நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை படித்த பின்னாடி எனக்கு இதன் மேலே வரும். இப்படி ஒரு சின்ன சின்ன கதை நம்மளை மாற்று சார். ரஸ்கின் எழுதிய புத்தகம் தான் மகாத்மா காந்தியை உருவாக்கியது. அன்னை தெரசா, இந்த இந்தியாவே கொண்டாடுற அன்னை தெரசாவை உருவாக்கியது ஒரு புத்தகம் கிடையாது சார். ஒரு புத்தகத்திலோட ஒத்த வார்த்தை தான் இந்த உலகத்துக்கு அன்னை தெரசாவை தந்தது. ஒரு ட்ரெயினில் படிச்சுக்கிட்டு போகிறப்போ ஒரு வாசகத்தை படிக்கிறாங்க. இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான கூலி தான் நீ பிறருக்கு செய்யும் சேவை. இந்த ஒத்த வாசகம் அன்னை தெரசா உருவாக்கி. அப்போ மாணவர்கள் யோசிச்சு பாருங்களேன் சார், ஒரு வாசகம் ஒரு ஆளை உருவாக்கின மாதிரி இந்த மாணவர்களுக்கு எவ்வளோ விஷயம். என்னை கேட்பாங்க பார்த்தீங்களா, தம்பி சொன்னார்ல, அசத்த பேரில் பார்த்தேன் 200 வாரங்கள் தொடர்ச்சியாக பேச நான் தான் முதல்ல பேசணும். தப்பி தேடி முதல் எபிசோடு ஏதாவது உளறிட்டேன்னா அந்த எபிசோடே எண்ணிட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு சொல்லிடுவாங்க. அந்த வாசிப்பு இன்றைக்கி நான் நின்று பேசுகிறேன் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அவ்வளோ வாசி. இப்போ மாதிரி அப்போ காணொலி கிடையாது, யூடியூப் கிடையாது. யூடியூப்பில் பார்த்தெல்லாம் பேச முடியாது. அப்படி ஒரு கஷ்டம். அன்றைக்கெலாம் என்னடா நம்மளை எல்லா வாரமும் பேச வைக்கிறாங்களே ஒரு சலிப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த உழைப்பு, அந்த கஷ்டம், எவன் ஒருவன் புண்பட்டவனோ அவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும் அப்படின்றதுக்கு துளையை தாங்குகிற மூங்கில் தான் புல்லாங்குழலாக மாறும். ஒவ்வொரு ஓட்டையாக போடந்தட்டிக்கு அமைதியாக இருக்கும். அவசரப்பட்டு உடஞ்சின்னா விறகுக்கு போயிடும். உளியோட வலியை தாங்குகிற கற்கள் தான் ஆலயத்துக்குள்ளே கோயிலாக கருவறைக்குள்ளே போகும். உடஞ்சி போகிறது இங்கே போயிடும் மாதிரி. எங்கள் அப்பா இருக்கும்போதே கணக்கு வாத்தியார் என்னை அடிச்சிட்டார். எங்கள் அப்பா என்னை இது வரைக்கும் அடித்தார். அவருக்கே சங்கடம். ஆனால் வாத்தியார் அடித்தாருன்னு நாங்கள் அன்றைக்கி வருத்தப்பட்டோம். அந்த ஒவ்வொரு அடியும் தான் இன்றைக்கி நின்று ஒரு இதில் சிறப்பு விருந்து நான் கூப்பிட்றதுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இன்றைக்குள்ள மாணவருக்கு அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா. அதுவும் இங்கே தான் நடந்துச்சு. அதையும் கூட அந்த கதையும் சொல்லிடுறேன். ஒரு பிடி வாத்தியார் திட்டான்றக்கா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆசிரியரை பஸ் ஸ்டாண்ட்லேயே அடித்த சம்பவம் இங்கே தான் நடந்துச்சு திருவள்ளூரில். இப்படி இந்த புத்தக திருவிழா இன்னும் இதோடு இல்லாமல் இந்த அரங்கம் போதான்ற அளவுக்கு இன்னும் மக்கள் வரணும் சார். வந்து இந்த அருமையான தம்பி இளம் வயதில் வெற்றியாளர், வேறு ஒன்றும் ரோல் மாடலுக்கு காரல் மார்க்ஸே பாருங்கள், லெனினே பாருங்கள், சாக்ரடிஸை பாருங்கள், மேடையில் இருக்கிறவே பாருங்கள் அவங்க எப்படி வந்து ஒரு குட்டி கிராமத்தில் கல்லன்ற ஒரு பகுதியில் சாதித்து தொடுற துறை பூரா அந்த பேச்சாற்றல் பார்த்தீங்களா, அவ்வளோ வாசிப்பு சார். அது மாதிரி நம்ம குழந்தைகளும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. நம்ம தான் எனர்ஜியான வார்த்தையை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லணும் சார். காலைல குழந்தை எழுப்பும் போதே வீரியமிக்க வாசகத்தோடு எழுப்புங்கள். குழந்தை எப்படி எழுப்பணுமா? காலைல எந்திரிங்க, திருவள்ளூர் கலெக்டர் எந்திரிங்க. அவன் படபடன் வேர்த்தணும். ஐயோ ஆத்தா நம்மளை பெருசாக அம்மா எதிர்பார்க்குறாங்களே. கமிஷனர் எந்திரிங்க. அவனுக்கு அப்பயே ஒரு அப்போ சார் நம்ம எண்ணம் பாரதியார் சொன்ன மாதிரி பெரிதினும் பெரிதுகள். நீ இன்ஜினியர் ஆக நினச்சாத்தான் கொத்தனார் வேலைக்காக போக முடியும். எடுத்தோடனே கொத்தனார்னா சித்தால் போய் சீரஞ்சி எடுக்க வேண்டியதான். இருக்கோ இல்லை பெருசாக ஒன்று கேளுங்க. அது மாதிரி குழந்தைய வந்து அப்படி கவர்னர் எந்திரிங்க, கமிஷன் எந்திரிங்க சொல்லணும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஐயோ அம்மா பெருசாக எதிர்பார்க்குறாங்க. ஆனால் நம்ம காலைல குழந்தை எப்படி எழுப்புகிறோம்? எந்திரி எருமை, ஆட்டோ வந்து அரை மணி நேரம் ஆச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். எனக்கு இந்த மாணவர்கள் ஏன் பிடிக்கும்னா சார், நாங்கள் படிக்கும்போது 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 8யுமே எழுதுறான் சார். ரைட்டோ தப்போ எழுதுறான் பார்த்தீங்களா, அதவே பாராட்டணும். சாய்ஸில் விட மாட்டேங்கிறான். கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? லேசாக சொரிஞ்சு விட வேண்டும். பார்த்தீங்களா, அதை ஒரு சாய்ஸில் விடல சார். ஏதோ ஒன்று பில் பண்ணுறல்ல.
நம்ம படிக்கும்போதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு வரி தான் எழுதுவோம். ஆனால் இன்னைக்கு 1 வேர்டுக்கே 13 பக்கம் எழுதுறவனா இருக்கியா சார்? கஸ்தூரிபாய் குறிப்பு அவன் வாங்கி பார்த்தேன், ஒன்றுமே தெரில, குறிச்சிருவோம். காந்தி மனை நோட்டை 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் அவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான், கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் உட்காந்து தூங்கலாம், நடு வீட்டில் விரித்து எல்லோரும் சாப்பிடலாம். இந்த பாயை 2ஆக கழித்து 2 வீட்டு கொடுக்கலாம். அவர் சட்டையை கிழிச்சிட்டார். என்னப்பா கிழிச்சுக்கிட்டே போகிறான், அடுத்த பக்கத்தை திரும்ப அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஒலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவருக்கு படபடன்னு வேர்த்து 2 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து உட்காந்துருக்காரு. ஐயோ, இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் போலையே, இவன் என்னதான்டா சொல்ல வர்றான்னு சொல்லி அடுத்த பக்கத்தை திருப்புற அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. 4 மாத்திரை போட்டுட்டு கெச்சம் கடிச்சார். சார், நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன், எங்கேயாவது விருதுநர் பஸ் ஸ்டாண்டில் போய் வெள்ளரி பிஞ்சு இழந்த பழம் வியாபாரம் பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை சார். என்னய்யா 15 வக்கு எழுதியிருக்கா சார் 1 வேர்டுக்கு? அவர் அங்கிட்டு போனை கட் பண்ணியா, உனக்கு அது 15 வக்கு எழுதியிருக்கான், பெரும்படு. எனக்கு ஒரே ஒரு என்னையை குழப்பிருக்கா ஐயா. என்ன சார்? கஸ்தூரி பாய் இல்லை கேள் அப்படின்னு ஓட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வத்திரிச்சல் கலப்புற? பார்த்தீங்களா, இதை நம்ம சிரிக்கிறோம், பாராட்டன்ல. இவன் தான் சார் பெரிய படைப்பாளி. அவர்தான் ஒரு சீரியல் 15 வருஷத்துக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது இவன் தான். ஆச்சரியமா இருக்கும். ஒரு சீரியல் கதை முடியவே இல்லை, டைரக்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சார் முடிங்க சார், முடிங்க சார், என் பேரெல்லாம் பெரியவனா வந்து கேட்குறான் சார், கதையை முடிங்க. டைரக்டர் முடிக்கவே இல்லை, கடைசியில் டைரக்டரே முடிச்சுட்டாங்க. போடா நீ வசப்பட மாட்டடா நீ, நானும் சொல்லி பார்த்துட்டோம்டா. பார்த்தீங்களா, இதா சார் குழந்தை செல்வம். குழந்தையில் பென்ட்ரைவ் மாதிரி வைக்காங்க. பென்ட்ரைவ் என்ன செய்யுது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். குருட்டு மனப்பாடம் பண்ணி வளர்கிற குழந்தைய விட சுயம்பாக எழுதுகிற குழந்தைகளும் சாதிப்பான். நாங்கள் படிக்கும்போலாம் தமிழ் கொஸ்டினா ரெகுலராக ஒரு கொஸ்டின், செய்வனை என்றால் என்ன, சேப்பாட்டுவன். அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதுனான். 3 மாதம் அந்த பேப்பரை திருத்தன வாத்தியார் ஐசிவார்டில் படுத்துட்டார். படித்ததுக்கே எழுதியிருக்கான், செய்வனை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மையில் வைத்து சுடுகாட்டில் உட்கார்ந்து நாம் செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்களுக்கு செய்துள்ளார். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு மார்க் இருக்குது. இவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா சார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்கோ சொல்கிறேன்னு நினைக்காங்க. இப்போ உங்களை வந்து ஒரு சாக்கு நிறையா ஒரு 40 மரக்க நெல்லை போடும்போது அதுக்கடுத்து போட முடியாது. அப்போ அது ஒரு குழுக்குனா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சிரிக்கும்போது உங்கள் கவலையெல்லாம் வெளியே போகணும் சார். அதுக்காகத்தான். ஏன்னா மனசு விட்டு உண்மையாக 1 நிமிஷம் சிரிச்சா டாக்டர் சொல்கிறதான் ஒரு சொல் ரத்தம் ஊறும். இப்போ 1 மணி நேரம் சிரிச்சிருக்கீங்க, ரத்தம் கோப்போன்னு ஊறி காது வழியாக மூக்கு வழியாக ஒழுகுனாலும் ஒழுகும். இதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் சொல்ல வந்த விஷயம் தான். வீல் சேரில் வாழ்க்கை தொடங்குது. குழந்தையாக இருக்கும்போது பாருங்கள், அப்படி வீல் சேரில் வச்சு கொண்டு வரோம். வீல் சேரில் குழந்தை வாழ்க்கை தொடங்குது. 80 வயசில் அதே வீல் சேரில் வச்சு அவரை கொண்டு வரோம். அப்போ வீல் சேரில் தொடங்குகிற வாழ்க்கை வீல் சேர்லேயே முடியுது. இடையில இந்த 40 வருஷம் எதுக்கு வீல் கத்துறீங்க? அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. புத்தர் ஒருத்தனை பார்த்து கேட்டார், அவர் சீடனை பார்த்து, உனக்கு என்ன வயசாகுது? ஐயா 23. உன்னை பார்த்தா 73 மாதிரி தெரியுது, நீ 23 என்கிறாயே. இல்லை, நான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்த ஆண்டு 23, அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கையாக உணர்கிறேன். அப்படிங்களா? ஒரே விஷயம், ஒரு ஆளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆளுக்கு சிரமமாக இருக்குது சார். திருச்செந்தூர் கடற்கரையில் 2 சாமியார் சந்திக்கிறாங்க. சுவாமி வணக்கம் சுவாமி. பதிலுக்கு அவரும் சுவாமி வணக்கம். தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அது பெரிய வேடிக்கை, கூறுங்களேன் ரசிப்போம். இளம் வயதில் கலாகலா என்று ஒரு பெண்ணை விரும்பினேன். காதல் கைகூடவில்லை, சாமியாராய் விட்டேன். என் கதை இருக்கட்டும், தாங்கள் எப்படி சுவாமியாக மாறினீர்கள்? அந்த சனியை முடிச்ச கலவை நான் தான் கல்யாணம் பண்ணேன். பார்த்தீங்களா சார், உங்கள் மகிழ்ச்சியை உங்களை தவிர வேறு யாரும் அனுபவிக்க முடியாது, கொடுக்க முடியாது. நம்மளே உருவாக்கிட்டே தான் சார்.
சார், அசையும் சொத்தாக இருந்தாலும் அது அசையாத சொத்தாக இருந்தாலும் இந்த உடம்பு அசைகிற வரைக்கும் தான் சார் அந்த சொத்து நம்மளுக்கு. அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு ஆளும் என்னென்ன பேசுகிறோம் பார்த்தீங்களா சார். ஒரு கோழி எப்படி சார் சொல்லுவோம், சார் என்ன வெட்டக்கோழினே முட்டை கோழினே என்னே ஊற்ற தேவையில்லை, எல்லாம் 3 கிலோ இருக்கும் முட்டை கோழி அப்படின்னு சொல்லி கோழி அறிமுகப்படுத்துகிறோம். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அறிமுகப்படுத்தும், ஏன்னா இளம் ஆடுனே 17 கிலோ கொழுப்பே கிடையாது. மனுஷனை எப்படி அறிமுகப்படுத்துவோம், என்ன முனியாண்டினே 53 கிலோண்ணே, நெஞ்செலும்பு நல்லா இருக்கும்னே, சுவரொட்டிலாம் சூப்பராக இருக்கும்னே, அப்படியா சொல்லி அறிமுகப்படுத்துவோம். 6 அடி உயரம் இருந்தால் கூட சிரிக்காத மகனுச்சுன்னா அவன் ஒரு உம்னா மூஞ்சிங்க. பாருங்களேன், எல்லா இடத்துலையும் மேடையில் அழகுக்காக வைக்கிறது பூக்களத்தான் வைக்கிறாங்க. எதுக்கு? ஏன் எல்லாருக்கும் பூக்களை பார்த்தோன்னு பிடிக்கிறேன், சிரித்து கொண்டே இருப்பதனால் பூக்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது. நீங்களும் சிரித்து கொண்டே இருங்கள், மக்கள் சிரிக்க வைக்கும். பாருங்கள், இந்த சமூகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்குனவெல்லாம் சாதனையாளர். குடைவள்ளல் எம்ஜிஆர்ன்றோம், அவர்கிட்ட போய் ஒருத்தன் உதவி கேட்டால் அடுத்து எவன்ட்டுமே உதவி கேட்காத அளவுக்கு கொடுப்பார் என்று சொல்கிறோம். அவர் கற்றுக்கிட்டதே ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான். என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சொல்லி தான் எம்ஜிஆரே பிறருக்கு கொடுக்கணும், ஒரு நகைச்சுவாளர் சொல்லி தான் ஒரு கதாநாயகனே உருவானார். இதெல்லாம் வரலாறு சொல்கிறோம். இப்போ இப்படி ஒரு சபை எல்லா இடத்துலையும் எங்களுக்கு அமையாது. நல்ல அழகாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதே நகைச்சுவை கஸ்தூரிபாய் ஜோக்கை ஒரு இடத்துல சொன்னேன். என்னாச்சுன்னு தெரியுமா, அதோடு என் கஸ்தூரிபாய் ஜோக்கு அன்னைக்கோட முடிஞ்சு. எல்லா இடத்துலையும் சார் எங்கே பேசுகிறோம்ன்ற முக்கியம் இல்லை சார், யாரிடம் பேசுகிறோம் என்பதான் முக்கியம். நல்ல ரசிகர்கிட்ட, நல்ல ரசனை உள்ளாட்ட அவர் நல்லா பேசுகிறாருங்க யார் சொல்லுவான்னு தெரியுமா, நல்லா ரசித்தவனால தான் அதை சொல்ல முடியும் சார். உலகத்திலே சிறந்த ரசனையாளர் யார் தெரியுமா, டிகேசி ரசிகமணி. அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன். இவர் மாதிரி உலகத்தில் ரசனை உள்ள மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒன்று. அவர் பேரன் இறந்ததுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைகிட்டேருந்து ஒரு இரங்கல்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னார் தெரியுமா, டிகே ரசிகமணி அவர்கள், நல்லா இருக்குது நல்லா எழுதியிருக்காங்களாம் சொல்ல, இதுதான் ஒரு ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்பா படிச்சுட்டு சொல்கிறாரு, இப்படி ஒரு தமிழில் ஒரு அழகான இரங்கல்பா வரும்னா நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார் என்று ஒரு மனுஷன் சொல்கிறான் சார். அந்த ரசனை வேணும் சார். நான் முந்தின நாள் ரசித்ததை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன், ராவை எதுலேயுமே எந்த பில்டப் இல்லாமல் சொல்கிறேன். எனக்கு ஒரு மீன் வச்சாங்க, வறுத்த மீன், இலை வச்சு தட்டு வச்சு மேலே ஒரு ரவுண்டாக ஒரு வெங்காயம் வச்சாங்க. எடுத்து லவக்கு நான் சாப்பிடல, சும்மா பார்த்தேன். அந்த மீன் இறந்து போனதுக்காக மலர் வளையம் வைத்துள்ளார்கள், அதுதான் வெங்காயம். அங்கே வரம்மா வெங்காயம் எதை போய் சொல்கிறேன் பாரு அப்படின்னு. ஏன் அந்த மீன் முடிஞ்சது தெரியுமா, ஆயிலில் விழுந்ததுனால அதனுடைய ஆயில் முடிஞ்சது. இதை முத இங்கே தான் நான் சொல்கிறேன். இதை அடுத்து நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இதோடு இதை 3 அடி குழி கொண்டு இந்த மீனை போச்சுட்டு போயிடுவேன். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த மீன் ஏன் வறுத்த மீன் யாருக்கா தெரியுமா, இவ்வளோ நாள் சாப்பிட்றோமே அது வறுத்த மீன் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் வறுத்த மீன்? இப்போ பாருங்கள், தன் பிள்ளைகளை பிரிந்து, தான் தாய் தந்தைகளை பிரிந்து எண்ணெயில் விழுந்த உடனே வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கு பேர் வறுத்த மீன். இந்த வலுக்கட்டாமல் கைதட்டுற தைசி நேர்த்திருங்க. ஒரு அம்மாள் இருந்தால் வறுத்த மீன், நாங்காண்டா இப்போ வருத்தப்பட்டு கிடக்கோம் ஏன் வந்தோம்னு இப்படி வருத்தப்பட்டு கைதட்டாங்க. இன்னும் இருக்குது, இன்னமும் இருக்குது அப்படின்னு. அந்த மீனே செத்துட்டு ஜோக்குன்னு சாக மாட்டேங்குது. அதுக்கடுத்து அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, இது பூரா நானாக பண்ணது சார், நானாக ஒரு மீனை பார்த்து ரசிச்சது. இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரசித்தோம்னா நம்மளுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் சொல்கிறேன். அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழலை நானும் வாழலை, கீழே தட்டு, இது அடித்தட்டு மக்களுக்கும் போன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன். அடியில் தட்டு. ரொம்ப நன்றி. அம்மா கோச்சிட்டு போகிறீங்களா? வருத்த மீனுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்க, அந்த மீன் வருத்தப்பட்டு அவங்க வருத்தப்பட்டான் பாவம். இப்படி சின்னதாக சார் பாலியல் தொடங்குகிற வாழ்க்கை பாலியலே முடிகிறது சொல்கிறோம். ஆனால் நான் நேரத்தை எப்பயுமே இந்த கவனிக்க மறந்துடுவேன். ஆனால் நல்ல எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி எல்லா இடத்துலையும் இப்படி பேசிட முடியாது. இவ்வளோ நேரம் நான் 10 நிமிஷத்தில் முடித்த இடமும் உண்டு, பேசாமல் இந்த பக்கம் ஏறி அங்கிட்டு இறங்கின இடமும் உண்டு. அப்படியெல்லாம் நடந்துருக்கு. அன்றைக்கெலாம் நான் கேட்கவே இல்லை. இதான் அழகாக வந்தாங்க, தம்பிக்கு அழகான புத்தகங்கள், அந்த புத்தகத்தை பூரா தம்பி படிச்சுட்டு அடுத்த வாரமே பேசிடுவார். ஆனால் ஒரு ஆள் புத்தகம் எழுதியிருந்தார்,
100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி? முந்தின நாள் தான் 46 வயசில் இறந்து போயிட்டார். பாவம். அண்ணன் ஒரு ஆள் கைதட்ட நான் கவனித்தேன். அவர் 4 இடத்துல கைதட்டினார். அந்த 4 இடம் யாருன்னா, ஒருத்தன் பாடியாக போனது, ஒருத்தன் இறந்தது. இது ஒரு வகையான ரசனை. பார்த்தீங்களா? ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி. சார் ஒன்று வேணா, நாம் சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் ஒரு வாசம் ஆரம்பித்தேன். நமக்கு பிடித்தவர்களான் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைப்பது தான் ஒரு மனிதனுக்கு அழகு. இதை நான் சொந்தமாக சொல்லலை, ஒரு பேப்பரில் ஒரு புத்தகத்தில் படித்து சொல்கிறேன். கைதட்டுறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு தான் சார் வள்ளுவருடைய குரல்லே அழகான குரல் 2 இருக்குது சார். அந்த 2க்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா பேசும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளருவது கல்வி சார். அதில் வள்ளுவர் குரலில் அந்த இன்னொன்று பாருங்கள், அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் இருக்கும், 40 50, அருளுடைமை பக்தி 70 80 ஒரு அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒழுக்கமுடைமை பாருங்கள் 100வது அதிகாரத்தில் இருக்கும். நீ அன்புல 50 மார்க் வாங்கினான்னு பரவாயில்ல, பக்தியில் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனால் நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதால் தான் ஒழுக்கமுடையவே 100வது அதிகாரத்தில் வச்சார். எல்லாருக்கும் அடைஞ்சிருமா சார்? அவ்வளவு அழகு சார். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த முன்னோர்கள், எங்கள் பாட்டி எங்கள் அப்பத்தான்னு சொல்லுவோம், அது திண்ணையில் உட்காந்துருக்கு. அப்போ நான் அந்த விஜய் டிவி கலக்கு பேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் ஆரம்பித்தது. பக்கத்து வீட்டு கிளவி எங்கள் அப்பத்தாட்ட கேட்கு, உன் பேரன் தினம் பேக்கு எடுத்துக்கிட்டே போகிறானே, என்ன வேலை பார்க்குறான்? எங்கள் அப்பத்தை தெரியலனா தெரியும் சொல்லலாம். என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்கிறான். சிரிப்பு காட்டுற, ஆமாம், இந்த நாடகத்தெலாம் பப்புனா வருவான். நான் கும்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியாட்டி பேசாமல் அது இருங்க, அதையும் ரசிக்கணும். அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், அவ்வளோ ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்குது. சொன்னால் ரொம்ப நேரம் போகும். தம்பி மேடையில் வேலுநாச்சியார் பற்றியெல்லாம் இருக்குது. ஈவேரா பற்றி சொன்னார். நான் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறையை வைங்கன்னு சொன்னதான் டாக்டர் அம்பேத்கர். பக்கத்தில் நான் நேரத்தை திருடுகிறேன். நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பார்த்தீங்களா? சாதாரண காஞ்சிபுரத்தில் பிறந்த CN அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களாக படித்ததனால்தான் CN அண்ணாதுரையாக இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ சொல்கிறார் அண்ணா, பார்த்துங்க எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள், படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்கள். புற்றுநோய் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணன்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆப்ரேஷனை தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படித்தனால தாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாடுறோம். பார்த்தீங்களா? இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒருவர். சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கில் போடணும். அப்போ வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்குறார், இந்த லெனின் பற்றி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்கன்னு ஆசைப்பட்டேன், நீங்கள் தரவே இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போகிறேன், நீ லெனினை பற்றி இப்போ படித்த என்ன ஆசைய? இல்லை, நான் சாகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாவே இல்லையா, அவர் தாங்க பகத்சிங். பார்த்தீங்களா? அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கூட விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்போ கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம், அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கவி. அதனால் உங்கள் குழந்தைகளுக்கு எதை பற்றி நீங்கள் சொல்லித்தாரீங்களோ இல்லையோ, புத்தகத்தினுடைய பெருமையை சொல்லித்தாருங்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பது கூட என்கிட்ட டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தை இப்படியே பார்த்துக்கு, விமானம் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெருங்குடி ஏர்போர்ட் இருக்குது, விமானம் போகிறத ஆச்சரியமாக பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம். விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போகிறோமா, நான் மரமெல்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போகிற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்போ எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்றைக்கு உங்கள் பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதில் தான் புத்தகமும் புன்னகையும் என்று பேர் வச்சது. இன்றைக்கி உள்ள முழு ரகசியம் அதான், வாசிப்பு மீது உள்ள ஆர்வம். இப்போ கூட ஒரு மேடைக்கு போனால் நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசுவேன். இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒரு தேடலோடு ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். பார்த்தீங்களா? அதில் தான் 20 வருஷம் தம்பி சொன்னார், என்ன
வருஷம் நான் சின்ன வயசில் பார்த்து அதே இது நெருக்கின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுக்கு காரணமும் அந்த புத்தகம்தான். தம்பியும் அதே மாதிரி அவன் நீண்ட ஆளுகள் காலம் இருக்கிற வரைக்கும் அவனால் மேடையில் பேச முடியும். நிரம்ப கருத்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்க வேண்டும். தேடல்கள், அந்த புத்தகத்தை கடலில் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வந்து கொடுப்பதான் ஒரு பேச்சாளனுடைய அழகு. நிரம்ப படித்து இந்த மேடையில் படைக்க வேண்டும். நீங்களும் இந்த புத்தக திருவிழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் பெருமையாக, இன்னும் விசாலமாக நடத்துங்கள். அறிவு செல்வங்கள், அதாவது கோயில்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற விட, புத்தகம் ஒரு காலத்தில் வீடு கட்டும்போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் இப்போ வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க, பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க. இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்குறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்கிங்க. இனிமேல் வீடு கட்டும்போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தகரை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையா சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சால் போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். ஏன்னா ஈண்ட மொழி பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவோம், சாதத்தை தூக்கிட்டு பார்த்து சொல்லுங்கள் சாமி பேரன் குப்பரக்க விழுந்துட்டான், அதுக்கு என்ன சாமி, அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான். இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு சூளமேடு பீளமேடு எல்லாமே மேடாரிக்கே சாமி. ஏம்மா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி, ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கே தான் காலை 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு. எல்லோரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏம்மா சுக்கிர திசை நல்லா இருக்குது, சனி பயிற்சி நல்லா இருக்கு. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா. வெட்டுக்குன்னு மறுபடியும் சாதத்தை பிடுங்குச்சு. என்னம்மா, எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும் சார். ரசிப்பதில் எதில் புத்தகத்தில் வெறுமனே எல்லா செய்தியும் படி. கைக்கூ கவிதை வள்ளுவர் தான் முதல் கைக்கூ எழுதினவர், 1.25 அடியில். அதில் இருக்குது சார் கைக்கூ கவிதை படிங்க, அவ்வளோ அழகான கட்சி. காற்றால் கற்பமானது பலூன், ரொம்ப சூடேறி அங்கே 3.25 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு ஆள் கைதட்டி, அதை இவர் இங்கே பார்த்துட்டு இவர் எதுக்கு தட்டுறான்னு இவர் யோசிச்சு, அப்புறம் ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேர்ந்து கைதட்டங்குள்ளி நான் செங்கல்பட்டு தாண்டி செவனேன்னு போய்கிட்டு இருப்பேன். என்ன காற்றால், அது நீங்கள் ரொம்ப சொன்னாதான் கேட்க மாட்டேங்கன்னு சுருக்கி சொன்னேன், அதுக்கும் சுருக்கிட்டீங்க. முன்னாலாம் நாங்கள் தம்பியெல்லாம் அசத்து பேரில் பார்க்கும்போது நீளமாக நகைச்சி சொல்லுவோம். இப்போல்லாம் கேட்குற நேரம் கிடையாது, எந்திரிச்சிடறேன். அன்றைக்கெல்லாம் பேசியிருக்கேன், முன்னுக்கு ஒருத்தர் யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன இந்த ஜோக்கை விட்டுட்டீங்க பாருங்க, அதை தாண்டா நேரடியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாமே நானும் கைக்கு நகைச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரா, அப்புறம் பொசிக்கிட்டோம், இந்த மீட்டருக்குள்ளே தான் இப்போ சொல்கிறேன். அப்படி இருந்தால் அப்படி ஆயிடும். ஆக நேர்மறை என்னை குழந்தைக்கு சார் நான் ஒரு விஷயம் சொன்னேன், எப்படி பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கிக்கிறேன் சார் நெகட்டிவ்க்குள்ளே. கொரோனா வந்துருச்சு, எல்லாம் அவதிப்பட்டீங்களே. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதில் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, நீங்கள் கைதிட்ட போகிறீங்க. கொத்தா முடிகிறான் சார். இங்கே 400 500 எந்த நியூஸ் போட்டாலும், எந்த டிவியில் போட்டாலும் 400 800 500 பேரா கூட்டிக்கிட்டே இருக்கு, பாடியாக கிடக்கு. அதில் ஒருத்தன் இந்த ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறான், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா. இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். எதை பற்றி அவன் கவலைப்படல பார்த்தீங்களா. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் சார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் சார். நாளை நாள் நம்ம ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லை. அதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு நைட்டில் இருந்தவன் பகல் இல்லை. நேற்று என் கூட தான் மாப்பிள்ள 11 மணிக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன், 12:45 அப்படின்னா டப்புண்டு நெஞ்சடிச்சு பார்த்தீங்களா, ரொம்ப சுருங்கிருச்சு சார். அதுக்காகத்தான் சொல்கிறது, வாழ்க்கை விசாலமாக்கணும்னா அந்த உலகம் எப்படி விரிந்ததோ நம்ம இதயத்தையும் பெருசாக. இப்போ நான் ஒரு முடிவு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். எல்லாம் பேசுனீங்க சார். சார் உங்கள் மனைவி உங்கள் மேலே கோபமாக இருக்காங்க, அதை ஒத்த வார்த்தையில் இந்த பாருங்கள், இந்த அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இறைவன் படைப்பிலே ஆச்சரியமான உறுப்பு ஒன்று இருக்குது நம்மகிட்ட, அதுதான் நாக்கு.
24 ஹவர்ஸ் ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு இந்த நாக்கு. எதுக்காக தெரியுமா? உன் வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவன் ஈரப்படுத்துகிற ஈரமான வார்த்தை இருக்குன்றக்காகத்தான் நாக்கு ஈரத்திலே படித்தது. அது எப்படி மாற்றலாம் தெரியுமா? உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ண, ஏங்க எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, இதை டப்புண்டு 100 டிகிரியில் இருந்ததை டக்குன்னு 0 கொண்டு வந்துடலாம். ஒத்த வார்த்தை, எங்கெங்க இருக்கீங்க, கொஞ்சம் கீழே வருமா, உன் இதயத்தில் தான் இருக்கேன். உடனே அங்கே குறைஞ்சிடும், பார்த்து மெதுவாக வாங்க, சர புருண்டு வண்டியை ஓட்டிட்டு, ஒன்றும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. ஒத்த வார்த்தையில் முடிஞ்சு வச்சு இதை கற்றுக்கிட்டோம்னா போதும். ஏமாத்து நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் சந்தோஷமா. அங்கே ஒரு ஆள், ஆஹா முத்து பதாயா கரெக்டாக சொல்லித்தரேன் அப்படின்னு பேனா பேப்பர் எடுத்துட்டார். இனிமேல் படுறேன், என் வீட்டிலே சண்டை கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டை சொல்லியா. உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு சண்டை வருதா? ஆண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, மனைவிக்கு உங்களுக்கு தீவிரமான சண்டை வரும்போது ஆண்கள் உங்கள் செருப்படுங்க, காலில் ஓட்டு வெளிக்கடையில் டீ குடிக்க போயிருங்க. ப்ராப்ளத்தப்புறம் நம்மளா சால்வ் பண்ணலாம் சார். திடீர்னு கேட்பாங்க, எங்க திடீர்னு நேற்று நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க அட்டாக்குன்னு சொல்லி, வாங்க எக்ஸ்ரே எடுப்போங்க, இதயத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுவார். வேணாம்மா வேணாம்மா, ஏங்க இப்படி அடாவடியாக இருக்குங்க, வாங்க ஏதாவது ஒன்று இதயத்தில் என்ன இருக்குது ஏதுக்குன்னு சொல்லிடுவார். வேணாம்மா, இங்கேருந்து போய் எக்ஸ்ரே எடுத்து 2000 ரூபா செலவு பண்ணி எதுக்கு, இதயத்தில் நீதானமாக இருக்க, 5 நாளைக்கு ஐர மீன் குழம்பு கிடைக்கும். இப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருங்க. காலைல எந்திரிங்க 7 மணிக்கு, எப்போ அன்னைக்கு சாயந்தரம் மழை வருமா லட்சுமி, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, நானா வானிலை அறிவிப்பாளரா, இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு மழை வருமா, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, மழை வர்றது அப்புறம் மயிலுக்கு தெரியாதா, தொடர்ச்சி ஐரமன் குழம்பு தான், போவோம் முகரையை கண்டுக்கிட்டு அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா போச்சு. ஆனால் எல்லாத்தையும் மாற்றணும் சார். எல்லோரும் மனைவிக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுப்பாங்க, சேலை வாங்கி கொடுப்பாங்க, மோதிரம் வாங்கி கொடுப்பாங்க பிறந்த நாளுக்கு. ஒருத்தர் 4 அடி நீளத்தில் சௌரி முடி கொடுத்தேன். அந்த அம்மா வாங்கிட்டு பட்டக்குன்னு கட்டப்பைக்கில் வச்சு, ஏங்க இதை போய் கொடுத்து நான் யார்கிட்ட போய் இதை காமிக்க முடியும், நல்லா கிஃப்ட்டு கொடுத்தீங்க. மித்த கிஃப்டெல்லாம் இன்னொருத்தையும் செய்கிறதுடி, இந்த கிஃப்டை நானே செஞ்சுடி. நீங்களவா எப்படி, தினம் உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியாக எடுத்து எடுத்து நூலில் கட்டினா சார், அவன் எவ்வளோ பெரிய பொறுமைசாலி பாருங்க சார், கோப்படாமல் வெறுக்காமல் எவ்வளோ பொறுமையாக வாழ்ந்துருக்கான் பாருங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்குது சார். இவ்வளோதான். எல்லாரும் டிப்ஸ் கொடுப்பான். நான் எனக்கு ஒருத்தன் டிப்ஸ் கொடுத்தேன். பேங்கில் ஒருத்தன் பேனா கேட்டார், டக்குன்னு பேனா கொடுத்தேன். என் பின்னாடி ஒருத்தன் சொரிஞ்சான், சார் டிவியில் ரைட்டு தான், விவரம் தெரியாத இருக்கீங்க, பேனா கேட்டோன்னு அப்படியே கொடுக்குறீங்க, கொண்டு போயிடுவாங்க சார், மூடியை கலத்திட்டு கொடுங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளோ மேடையை பேசினாலும் ஒரு தெளிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பேச்சுப்படி 13 வருஷம் அந்த கொள்கையை கடைபிடிச்சேன். மூடியை கழட்டி கழட்டி கொடுத்தேன். இன்றைக்கி என் வீட்டில் 7600 மூடி மட்டும் இருக்குது. அப்படின்னா நம்மளால் நீங்கள் லேசாக நினச்சிடாங்க சார், பிரிச்சிருவாங்க. எல்லாமே சொல்லிட்டு போகிறேன். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, இவன் அதை நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன விளக்கம்? ஒழுக்கம்லா மனைவி, பேச்சு கேட்காத குழந்தை, துரோகம் செய்யும் சகோதரன், ஆடம்பர அப்பா அப்படி சொல்லி 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இதுக்கு தெரியுதா? பார்த்தீங்களா? கல்லை கண்டா நாயக்கானா, நாயை கண்டா கள்ளக்கானா. அந்த பழமொழியில் விட்டுனா இந்த பழமொழியில் இப்போ ஸ்கோப் பண்ண போகிறேன். எதுக்கு அதை சொன்னால், நீங்கள் கோயிலில் போய் பெருமாளா கல்லா பார்க்காம அதை கதாநாயகனா கல்லை கண்டா நாயகனை காணாம். அதை நாயகனாக பார்த்தீங்கன்னா அங்கே கல் தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கால மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டோம் சார். ஆனால் இந்த புத்தகம் தான் சரியானவற்றை சொல்லித்தரும். ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ஒரு ஆள் சொன்ன மாதிரி போடுறான், அது கிடையாது. ஊடகங்களில் நல்ல விஷயங்களை பரப்பணும் சார். அந்த ஊடக பெருமக்கள் இன்றைக்கி இந்த புத்தக திருவிழா வந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் போகணும். தம்பி பேசுகிறாரு, வெறுமனே அவர் ஒரு நடிகர், ஒரு தொகுப்பாளர் இல்லாமல் அவருக்குள்ளே இன்னொரு முகம் இருப்பது என்பதை இந்த ஊடகம் தான் சொல்லும். எங்களையும் இந்த மாதிரி புத்தக திருவிழா வர வச்சோம்னா நாங்களும் தயாரிப்பு பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி செய்திகளை எங்களால் சொல்ல முடியும் அப்படி என்பதை உங்கள் மூலம் பார்த்தோம். நீங்கள்லாம் யாரும் நான் முடிக்கலாம்னு நினச்சா கூட யாராவது 2-3 பேர் எந்திரிச்சா தான் நான் காரணம் சொல்ல முடியும். அருண் சார்ட்டு அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன், சார் கொஞ்சம் ஆள் கலையிறாங்க முடிச்சிடவா அப்படின்ட்டாங்க. இங்கே நான் சொல்ல முடியுமா? பேசுங்க, அதான் உட்காந்துருக்காங்களா சார். திருச்செந்தூரில் மார்கழி மாதம் அந்த மண்டபத்துக்கு என்னுடைய பட்டிமன்றம் நடக்குது.
குளிர் நல்ல குளிர் கூட கூட கொஞ்சமாக போயிட்டாங்க. ஒரு 13 பேர் போகல. மணி 3:15 ஆச்சு நடிச்சாமா. நான் அதுக்கு மேலே என்னால் முடியலை. நான் எத்தனை ஜோக்கை தான் சார் சொல்ல முடியும்? நீங்கள் யாரும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு. யார் எங்கள் ஊரில் வந்து வீட்டுக்கு போகலையான்னு இருக்கா? நாங்கள் படுக்கிறதுல உட்காந்து நீங்கள் தொணத்தோன்னு பேசிக்கிட்டு முதல்ல நீங்கள் எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு. அவன் பார்த்தா கடைசியில் அவங்க அங்கே தான் படுப்பாங்களோ ரெகுலராக. அது இல்லாமல் இப்படி ஒரு ரசிகர் ஆகா ஓகோண்டு 3 மணி வரைக்கும் மூச்சு திணற கத்தி 3 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து நானாக தான் இருப்பேன். அது கிடையாது சார். இந்த வெள்ளந்தியான சிரிப்பு பார்த்திங்களா? இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் இது கோயில் மாதிரி மாறிடுச்சு சார். பெண்கள் நீங்கள் சிரிச்சு எனக்கு சந்தோஷம். ஏன்னா பெண்கள் 17 சீரியல் பார்த்து தேம்பி தேம்பி அழுகிற கோஷ்டி. நீங்கள் இன்றைக்கி சிரிச்சல் எனக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாடு. ஆனால் நீங்கள் சிரிச்சல். ஏன்னா பெண்களுக்கு பொன்னகை விட புன்னகை தான் அழகு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சிரிக்கும்போது 1/2 மணி நேரம் சீரியல் பார்க்க 1/2 கிலோ முறுக்க காலி பண்ணுது. அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா என்னை சாப்பிட்டு சொல்லிச்சு. பின்னங்கால் பெட்டரைக்கு ஓட்டியாந்தேன். சாப்பிட்டு சொல்லிச்சு. அப்படி ஒரு குரல், சாப்பிட்டு போங்க தம்பி அப்படின்னு மட்டாண்டு கொல்லப்பக்கம் குதிச்சு ஓட்டியாந்தேன். கொல்லப்பக்கம் அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கார் இருந்தார். என்ன தம்பி அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டீங்க, சாப்பிட்டு போனியானப்பா அப்படின்றாரு. உன் வீட்டை சாப்பிட்டா நான் போயிடுவோம் போலையா? என்ன தினம் குடும்பமாக குழப்பமாய்யா? என்னப்பான்றது அந்த அம்மா. இவர் சாப்பிட்டு போனியானே. இதை பார்த்தேன் பெரியவங்க காலம் மாற்றம் அதுங்களா. எல்லாமே அன்றைக்கி தமிழ் படங்கள்லாம் ஏன் அவ்வளோ அழகாக ரசித்தாங்க? தமிழ் படத்தில் வசனங்களே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? படகோட்டியில் எல்லா மீனவரையும் அழைச்சிக்கிட்டு நம்பியார் வீட்டுக்கு வருவார். ஏன்னா சொத்து பத்திரத்தை அப்புறம் வாங்கி வச்சுருப்பார். மாணிக்கம் எங்கே வந்து என்ன பேசுகிற? அதுக்கு மக்கள்கிட்ட அவங்க அறியாமல் பேசுகிறேன். ஏன் இடத்துல வந்து என்ன பற்றியே பேசுறியா? நீதியை பேச இதமாக தேவை. எங்கே வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் பேசலாம். இப்படிலாம் கேட்ட மக்கள் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சே அப்படின்னு வேதனைப்படுறப்ப புத்தகங்கள். சார் நீங்கள் ஒரு இன்ஜினியரிடம் பேசினால் நீங்கள் இன்ஜினியர் ஆக முடியாது. ஒரு மருத்துவரிடம் பேசினால் நீங்கள் மருத்துவராக முடியாது. புத்தகத்திடம் பேசினால் நீங்கள் எல்லாமே ஆக முடியும். அப்படி என்பதா உண்மை. உயிருள்ள மனிதனை நண்பனாக பெற விட உயிரற்ற புத்தகத்தோடு பேசி பாருங்கள் சார். ஒவ்வொரு பக்கத்துக்கு என் தம்பி சொன்ன மாதிரி துப்பாக்கியிலிருந்து வரும் தோட்டா ஒரு முறை தான் வெடிக்கும். புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் வெடிக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்கள், வாசிக்க கற்றுக் கொடுங்கள். புத்தகத்தை வாசிக்காமல் அதை நேசிக்கவும் நல்லா யோசிக்கவும். இது மாதிரி ஒரு பெரிய உலகத்தவே மாற்றக்கூடிய பெரிய ஆயுதம் புத்தகம் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்கிறாரு. பிறருக்கு கொடுக்கக்கூடிய அழகான பரிசு எது என்றால் அதுதான் புத்தகம் என்று சொல்லி யார் சொல்கிறாரு? என்னது? ஏன் நான் முடிஞ்சிட்டு போகிறக்கா? முடிக்காங்க. நான் விக்குன்னு கீழே விழுந்து கிடப்பேன். அப்பயும் ஒரு அம்மா வந்து, தம்பி கொஞ்சம் உயிர் இருக்கா, இன்னும் 2 ஜோக்கு சொல்லுப்பா. நான் கூட தண்ணி தான் கொடுக்க போகிறேன்னு நினச்சேன். முடிக்காங்க. பார்த்தீங்களா? நாங்கள் சம்பாரித்த பேர் நானும் முத்துவும் இந்த ஒன்று தான் சார். நீங்கள் அன்பா முடிக்காங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சில இடத்துல தொணத்தோன்னு டக்குன்னு முடிங்க 2 குருவி ஜோக்கை போட்டு. சார் சிரிப்புக்கு எவன் நேரம் ஒதுக்கலையோ அவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்கிறான். ஏன் ஓங்கி கை தட்டுறா தெரியுமா? ஏற்கனவே யூடியூப்பில் இதை பார்த்துட்டார். போட்டாண்டா, இங்கேயும் இதை போட்டாண்டார். எல்லாமே இருக்குது. நம்ம எதை சொல்லணும் இருந்தாலும் நான் சங்கடப்பட்டு இருக்கா சிரிக்கிறார். அன்றைக்கெல்லாம் பார்த்து முன் சீட்டில் பெரிய அதிகாரிலாம் இருக்கீங்க, அழகாக சிரிக்கிறீங்க. இதான் சார், இதான் பேசுகிறாள். எனக்கோ தம்பி முத்துக்கோ முன் சீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப அவசியம். அன்றைக்கு ஒரு ஆள் கோட்டை போட்டு வர்றப்போ உட்காந்தார். 78 ஜோக்கு பின்னி எடுக்கிறேன். அசையிலே அவர் அப்படியே தான் இருந்தார். நான் தான் பதறி விடவெடுத்து நான் 4 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் 33 ஜோக்கு. நான் நினச்சேன் பேசாம 100 நாள் வேலைக்கு போயிடுவோம், இது நீ லாய்க்கப்படாது போல. ஏன்னா 100 நாள் வேலை ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி. நாளைக்கு புதன்கிழமை போகிற கிளவி 2, சாயந்தரம் 7 மணிக்கு போகிறது ஒரு 3 கிளவி. ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு போங்க. போய் புள்ள முழுசாக பிடிங்கிறாதுங்க. மேலாப்பில் பிடிங்கிட்டு டயர்டாக இருக்குடி வேப்ப மரத்தில் உட்காருங்க. பிரசண்ட நாள் வடை வாங்கிட்டு வர சொல்லிடி. எக்கா அவன் வடை இல்லைன்றான், அடுத்த வருஷம் அவனுக்கு ஓட்டு போடாங்கடி. ஏறு ஒரு உளுந்த வடை வாங்கி தரலைன்றக்காக அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதான். அது மாதிரி 100 நாள் வேலை போயெல்லாம் முடிவண்ணே. அப்படி உட்காந்துருக்கார் வெறப்பா. நான் கேட்டே விட்டேன், என்ன சார் சிரிக்கலையா என்னன்னு கேட்குறேன். அவர் தான் ஆர்கனைசர். ரேஸை சிரிச்சிட்டா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினச்சி, கஸ்தூரி போய் சிரிச்சிடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார். அங்கே போய் ஆஹா சூப்பர் அப்படின்னு அது நேரில் சிரிச்சாண்ணா. சார் எப்படி அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி வைரமாக மாறுதோ
அடக்கப்பட்ட சிரிப்பும் இறுகி நோயாக மாறும். உடனே வெளிப்படுத்திடணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா 87 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகாமல் வந்தால் என்ன தெரியுமா, படுத்தோன்னே தூங்குவார், கொரட்டை ஓடு தூங்குவார், வீடே எந்திரிச்சிருவோம். அது வேறு, அவர் தூங்குவார். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தன் தூங்குவாங்க சார், 13 பேர் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அவன் குரட்டில் அவனுக்கே தூக்க வர, யாரு அப்படின்ட்டு இருக்கான். ஓ நீதாயா? நான் தானா? என்னங்க என் குரல் எனக்கே கேட்குது. அப்படியெல்லாம் ஆச்சரியப்படுத்துகிறவெல்லாம் இருக்கான். அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் இதான் சார் உங்களுக்கு சொல்கிறேன். மனசு விட்டு இத்தனை மேடை போடனால கணிச்சனால சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு. பார்த்தீங்களா, அப்படி சிரிச்சிங்க. அதனால் இதே மகிழ்ச்சி, இதே ஆனந்தம் ஒவ்வொரு புத்தக திருவிழாவிலும் உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப அறிஞர் பெருமக்கள் இந்த மேடையில் பேசுகிறாங்க, அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அது எவ்வளோ உண்மைன்ற பார்த்துக்குங்க. அவங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கே போகலைன்னா அவரே சிரித்து மகிழ்ச்சியாக தான். டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் 95 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களோடு சிரித்து கொண்டே இருங்கள். உங்கள் உறுதியாக 95 ஆண்டுகள் இதே நோய் வராது என்று நான் சொல்லலை, இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார். நானும் இப்போ டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வலது காது ஒரு வாரமாக கேட்கவே மாட்டேன் டாக்டர்னே, நெஞ்சு வலி சரியாயிரும். அவருக்கு காது கேட்கல சார். அப்புறம் மிஷின் எடுத்து மாட்டி விட்டேன். வலது காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். வயசு என்ன? 43 அப்படின்னு. 43 வருஷமாக நீ சொல்லி கேட்காத காது, திடீர்னு நான் சொல்லியாப்பா கேட்க போகுது, வாங்க சர்பத்து சாப்பிடுவோம் சொல்லி எனக்கு ஒரு சர்பத்து சொல்லி ஈஸியாக அனுப்பிவிட்டார். இது கிடையாது சார். இன்னொன்று சொல்லி முடிக்க போகிறேன். வந்தான் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களாக தெரியுது. உங்களுக்கு உண்மையிலே மங்களத்தையும் தெரியுது. நான் செக்யூரிட்டிப்பா. டாக்டருக்கு அந்த ரூம் அங்கே போய் பாருங்க. போனேன். டாக்டர் சொல்லுங்கள் என்ன செய்யுது? கண்ணு மங்க. அப்படியா, படுங்க. இந்த மருந்தை ஊற்றுறேன். எரிச்சலாக இருக்கா? சரிங்க படு, மலாக் ஊற்று. எப்படி இருக்கு? இல்லை இனிப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. டாக்டருக்கு என்ன தெரியாமல் வாயில் ஊற்றி விட்டுருக்காரு. எப்படி தேடி போயிருக்கான் பாருங்க. வாங்க அப்படின்ட்டு அந்த லாரியில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட்டை படிக்க தெரியல டாக்டர். ஆப்ரேஷன் பண்ணித்தான். ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அந்த லாரியில் உள்ள நம்பர் பிளேட்டை பாருங்க, லாரியவே காணாமே டாக்டர் அப்படின்னா. செக் பண்ணி பார்க்குறாரு, மிஸ்டேக் நடந்து போச்சு. அவன் வலது கண்ணை சொன்னால் இவர் இடது கண்ணை படிப்பிட்டார். பயப்புறாரு, என்ன செய்ய போகிறானோன்னு போய் பயந்து, தம்பி முருகேசன் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு சொல்லுங்கள் சார், எதுவும் பிரச்சனை பண்ண வேணா, நஷ்டேடை நான் கொடுத்துட்றேன், சொல்லுங்கள் சார். நீங்கள் வலது கண்ணை சொன்னீங்க, நான் இடது கண்ணை பண்ணிட்டேன். ஆட விடுங்க சார். இது ஒரு பெரிய குபீர் ஆயிடுச்சு இவருக்கு. என்ன கண்ணவே மாற்றி பண்ணிட்டான், அசால்ட்டை விடுங்கன்ற. ஏன் தம்பி உன் கூறுவார் தெரிஞ்சா நான் ஆரம்பத்தில் கண்ணை மாற்றி சொன்னேன் அப்படின்னா. ஏன்னா இவன் இப்படி பண்ணுவான்ட்டு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் ஆள் சரியில்லாமல் இருக்காரு, நம்ம தொடக்கத்தில் மாற்றிடுவோம். இல்லாட்டி என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பிரமாதம். என்கிட்ட 7,30,000 ஜோக்கு இருக்குது. அத்தனை சொன்னால் நீங்கள் வாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. முத்துக்குமரன் நினைப்பார், ஏன்னா நானும் பேசியிருப்பேனே அப்படின்னு. இருந்தாலும் எல்லாமே தேன் மாதிரி அளவாக இருக்கணும். கொஞ்சம் நகைச்சியோடு நாங்கள் போனாத்தான் அடுத்த வருஷம் எங்களை கூப்பிடுவீங்க. எல்லா நகைச்சியும் சொல்லிட்டேன்னா எல்லாம் முடிச்சு அப்புறம் எதுக்கு நினைப்பீங்க.